வணக்கம் கலாச்சார ஆர்வலர்களே. இன்னைக்கு நம்ம பாரம்பரியத்தோட ஒரு அற்புதமான அடையாளத்தை பத்தி பார்க்க போறோம். அதுதான் இங்க கல். நானும் இந்த கல்லை மெயின் ரோட்டுல நிறைய தடவை பார்த்திருக்கேன். ஆனா இன்னைக்கு தான் அது முன்னாடி நின்னு அதோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்க நேரம் கிடைச்சது. சுமார் 2 அடி நீளமும் 1 அடி அகலமும் உள்ள இந்த தாங்கி கல் ரெண்டு பக்கமும் 2 பெரிய கல்லு மேல 4 அடி உயரத்துல நிக்குது. பாரம் சுமந்து போறவங்க சுலபமா சுமையை இறக்கி வச்சுக்கிற மாதிரி இது வடிவமைக்கப்பட்டிருக்கு. முன்னாடி ஒரு பெரிய எழுச்சில இப்படி பொறிச்சு வச்சிருக்காங்க, ஸ்ரீரமஜெயம் 1927. இந்த சுமைதாங்கி கல் நம்ம முன்னோர்களோ மரபுகளுக்கு ஒரு சான்று. பாரம் தூக்குறவங்க கொஞ்ச நேரம் ஓய்வு எடுச்சுட்டு மறுபடியும் சுகமா பயணத்தை கேட்கின்னு தொடர் இந்த கல் உதவுது. முன்னால பணக்காரங்களும் நல்ல மனசு உள்ளவங்களும் இந்த மாதிரி கல்லை ரோட்டு ஓர மரங்களுக்கு கீழே வச்சு பயணிகளுக்கு ரொம்ப உதவியா இருந்திருக்காங்க. இந்த கல்லுக்கு பின்னாடி ஒரு சோகமான மரபும் இருக்கு. பிரசவத்துல இருந்து போன பெண்களோட நினைவா அவங்களுக்கு கிடைக்காத உதவியே மத்தவங்களுக்கு கொடுக்கிற மாதிரி இந்த கல்லை வச்சிருக்காங்க. இந்த கல் மத்த பயணிகளோட சுமையை குறைக்கிறது மூலமா அந்த பெண்களோட நினைவுகளை மதிக்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு இந்த பழங்கால கல் ஒரு பத்மா சாஞ்சு ரோடு விரிவாக்க பணியால காணா போயிடும்னு பயமா இருக்கு. இந்த கருணைக்கும் மரபுக்கும் அடையாளமான இந்த கல்லை காப்பாத்துறது நம்ம ஊர் மக்களோட கையில தான் இருக்கு. வேலூர் பக்கத்துல சுமைதாங்கிங்க ஒரு கிராமமே இருக்கு. அந்த காலத்துல இந்த மாதிரி கல் எல்லா இடத்துலயும் இருந்ததுக்கு இது ஒரு சான்று. அடுத்த தடவை நீங்க இப்படி ஒரு பாரம்பரிய கல்லை பார்க்கும் போது அதோட கதையையும் அது பிரதிபலிக்கிற கலாச்சாரத்தையும் நினைச்சு பாருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். சந்தோஷமா இருங்க. புதுசா எதையாவது தெரிஞ்சுக்கிட்டே இருங்க.